நான் வந்து சிங்கப்பூர் போயிருந்தேன். அப்போ சிங்கப்பூர் போகும்போது பங்கி ஜம்பிங் நான் பண்ணேன். பங்கி ஜம்பிங்னா என்னன்னா, அந்த காலில் கயிறு கட்டிட்டு ஒரு 50 மீட்டர் மேலேருந்து கீழே குதிப்பாங்க. கீழே குதிப்பாங்க, ஓகேங்களா? நான் அது வரைக்கும் வாழ்க்கையில் பண்ணதே இல்லை. என் ஃப்ரெண்டு தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு நீ பண்ணு அப்படி சொல்லி பண்ண வச்சேன். ஸோ நான் கரெக்டாக அந்த பங்கி ஜம்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பங்கி ஜம்பிங் பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. நான் சொன்னேன், எவன்டா லூஸாடா, நம்மளா போய் இடத்துக்கு போயிட்டு ஒருத்தருக்கு 10,000 கொடுத்து குதிக்கணுமா, நம்மளே எதுக்கு போய் சொந்த சொல்லியும் சுனி வச்சுக்கணும். நான் பண்ணதே இல்லை. ஸோ அது இருக்கிற லூஸ் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்றைக்கி ஒரு வழி இல்லாமல் நான் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக மேலே போய் அந்த குதிக்கிற இடம் தெரியுமா, லெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, அது மேலே நிற்கிறேன். அப்போது வந்து இந்த புத்தருக்கு எப்படி போதி மரம், இந்த நியூட்டனுக்கு எப்படி ஆப்பிள் மரம், அந்த மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஞான உதயம் வந்துச்சு. என்ன ஞான உதவிச்சுன்னா, சந்தோஷ், நீ இன்னும் ஒரு 4-5 செகண்ட் எக்ஸ்ட்ரா இங்கே நின்னா நீ சத்தியமாக குதிக்க மாட்ட. உடனே குதிச்சுதுடா கைப்பட சொல்லி உடனே குதிச்சிட்டேன். ஸோ வாட் ஐ ஃபவுண்ட் வாஸ் இஸ், the longer you think about doing something, the higher the chances you will not do. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் அதே மாதிரி அந்த லெஜ்ல நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த விஷயத்த பண்ணலாமா வேணாமா, நான் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா, ஆஃபீஸில் இருக்க பொண்ணுக்கு நான் ஐ லவ் யூ சொல்லாமா வேணாமா, காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு நான் ஐ லவ் யூ சொல்லாமல் நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க. என்ன ஆகுது மிஞ்சி போனா, ஓகேங்களா? நான் வந்து ஐம் நாட் சேயிங் தட் பிஸ்னஸ் ஈஸி இஸ் a cup of tea. பிஸ்னஸ் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, அது யாரும் லாஸ்ன்னு சொல்கிறோமா? இல்லை, கிடையாது. 2 லட்சம் 3 லட்சம் ஆகுதுல்ல உங்களுக்கு. எல்கேஜின்னு 12th வரைக்கும் படிக்கிறீங்க, அதுக்கு காசு ஆகுதுல்ல. அது நான் 12th வரைக்கும் படிச்சிட்டேன், எனக்கு லாஸ்ட் 3 lakhs சொல்ல முடியுமா? கிடையாது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ, பிஸ்னஸ் செய்கிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் நானும் பிஸ்னஸ் போகணும், வீட்டில் வந்து எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் எப்படி கொடுப்பாங்க தம்பி, நீயே 10 அரியர் வச்சுட்டு இருக்க, கரெக்டாக? நீ பாதி நேரம் பப்ஜி விளையாட்டு இருக்க, இன்ஸ்டாகிராமில் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் இருக்க, உன்னை நம்பி உங்கள் அப்பா எப்படி 1 லட்சம் கொடுப்பாரு? ஃபஸ்ட்டு நீ திருந்திட்டேன், நீ சீரியஸாக இருக்குன்னு வீட்டில் காட்டு. வீட்டுக்கு போய் செல்ஃபோன் ஆன் பண்ணாத, கரெக்டாக 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடு, எக்ஸாமுக்கு ஒழுங்காக படி, செமஸ்டர் நல்ல மார்க் எடு. வீட்லேயே அவங்களே கவனிப்பாங்க, என்னடா அவன் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறான், பரவாயில்ல பையன் திருந்திட்டான். அப்போ போய் சொல்லு, அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஓகே இப்படி தான் எனக்கு MBA படிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருப்பீங்க, அந்த MBA நான் போய் படிக்கிறதுக்கு பதில் நான் பிஸ்னஸாக பண்ணி நான் MBA கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கி இதை ட்ரை பண்ணுங்கள். பொண்ணு கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு 10-15 lakhs சேர்த்து வச்சுருப்பாங்க உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக, ரைட்? அப்பா பாட்ட போய், அப்பா எனக்கு அவ்வளோ பெரிய கல்யாணம்லாம் வேண்டாம், சிம்பிளாக 2-3 years முடிச்சுருங்க, இல்லை ரெஜிஸ்டர் கல்யாணம் கூட பரவாயில்ல, அந்த காசு எனக்கு இப்போ கொடுங்க, அட்லீஸ்ட் ஐ வில் ட்ரை எ பிஸ்னஸ், ரைட்? எல்லார் வீட்லேயுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு மக்கள் இருக்காங்க. நம்ம தான் நினச்சிக்கிறோம் அம்மா அப்பாக்கெல்லாம் புரியாது. கூட இருந்த 20 வருஷம் இருந்த உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு புரியலன்னா இன்னொருத்த வந்து ஏன் உங்களுக்கு 1-2 லட்ச ரூபா கொடுக்க போகிறாங்க காசு? இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ரைட்? இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போய், பெரிய ஹீரோ படத்துக்கு போய் நம்ம உட்காந்து பாலாபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறதுலாம் விட்டுட்டு, ஐ வாண்ட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் திங்க் அபவுட் இந்த வீக்கு நான் என்ன பண்ணலாம், ஹே எந்த கண்ட்ரியில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணும். I want that to happen. I want to see that happen because India is the best country to do business right now.